உடலுறவு அப்படின்றது இட்ஸ் a lot of intense activity. அந்த ஆக்டிவிட்டிக்கு மனது அளவுல கொஞ்சம் கவனம் இருக்கணும், அதுல ஒரு ஈடுபாடு இருக்கணும். முக்கியமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையில, உடல்ல ஒரு பலம் இல்லாத நிலையில நேரம் எவ்வளவு முக்கியம். உங்களுக்கு வயிறு தொளதொளப்பாயிடும், மார்பக ரீதியாகவும் ஒரு தொளதொளப்பு வந்துடும். ஸோ அந்த லூஸ் சாகி ஸ்கின்னுக்கு நம்ம ஒரு பர்சனலைஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு போகணும். நம்ம உடல் ரீதியாக நம்ம ஒரு சோர்வை கவனிச்சோம்னா அந்த பர்டிகுலர் பர்சன் மருத்துவ ஆலோசனை. ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு சினிமாவுக்கோ ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 5000 பில்லுனா கூட கரெக்டா ரெடியா இருப்பாங்க. முக்கியமான டெஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகும்னா அதுக்கு தயார் நிலையில நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை ஆரோக்கியத்தை. உடல் உறவுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வந்துடும். அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, முதல் போல அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. தினக்குழல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது பெண்கள் நலம் மற்றும் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்களை. வாருங்கள், அவரிடம் நமது சந்தேகங்களை கேட்போம், அவரது விளக்கங்களை விரிவாக கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பொதுவாக 40 வயதுக்கு மேல செக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பெரிய அளவில் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இதற்கு உடலியல் ரீதியான காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க. கண்டிப்பா நீங்க கேட்கறது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைய காலகட்டத்துல நாங்க பேஷண்ட்ஸ் மத்தியில ஒரு மாற்றம் என்ன பாக்குறோம்னா, திருமணம் ஆகும் போதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 28-30 வயது ஆயிடுது. உடனே குழந்தைய வேணும்னு நினைக்காம சில பேர் அதை 1 or 2 years புஷ் பண்றாங்க. நீங்க 40 வயசு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி ஏர்லி 30s இருந்து என்ன ஸ்டார்ட் ஆயிடுதுன்னா, கணவன் மனைவி வேலைக்கு போறதுனாலையும் ஒரு ப்ரெஷர் டைமோட ஓடுறதுனாலையும் நாங்க மிகப்பெரிய அளவுல கவனிச்சது உடலுறவுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. டைம் ஸ்ட்ரெஸ் ப்ரிடாமினண்டா பாக்குறோம். அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால என்ன ஆகுது, பல பேருக்கு அவங்க உடல் ரீதியான ஹார்மோன் மாற்றங்கள் முதல்ல விட இப்ப அதிகமா இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய. அப்படின்னா உடலுறவு அப்படின்றது இட்ஸ் a lot of intense activity. அந்த ஆக்டிவிட்டிக்கு மனது அளவுல கொஞ்சம் கவனம் இருக்கணும், அதுல ஒரு ஈடுபாடு இருக்கணும். முக்கியமாக ஒரு ஓய்வான மனநிலை இருக்கணும். அதோட உடல்ல கொஞ்சம் பலம் இருக்கணும். இப்ப பிபி, சுகர், தைராய்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாம உடல் அளவுல கொஞ்சம் பலம் இருக்கணும். முக்கியமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையில, உடல்ல ஒரு பலம் இல்லாத நிலையில நேரம் எவ்வளவு முக்கியம். நேரம் இல்லாத நிலையில ஏர்லி 30sல இருந்து 40க்குள்ள ரொம்பவே பெரிய பிரச்சனையா உடலுறவுல ஈடுபாடு இல்லை. உடலுறவு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் குழந்தை வேணும்ன்ற ஒரு நோக்கம். குழந்தைகள் பிறந்த உடனே கணவன் மனைவி இருவரிடையே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு அது மன ரீதியா உளவியல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை உருவாக்குறதா சொல்றாங்க டாக்டர். உங்க அனுபவத்துல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கணவன் மனைவி தங்களை எப்பவுமே ஃபிட்னஸா தயார் நிலையில வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது பெண்ணின் மனநிலை உடல்நிலை இரண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 கிலோ உடல் ரீதியாக அவங்களுடைய எடை ஏறி போயிடுது. அந்த வெயிட் கெயின் அப்போ சில பேருக்கு பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷனா பிபியோ, சுகரோ, தைராய்டு ப்ராப்ளமோ, அல்லது டெலிவரினப்போ ரத்த இழப்போ, அல்லது ஒரு சிசேரியன் தழும்போ, அல்லது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும்போது அந்த இடத்துலயும் ஒரு தழும்பு, ஒரு எபிசியாட்டமின்னு சொல்லி ஒரு தழும்பு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில அவங்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் வருது. தாய்ப்பால் ஆரோக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும், பராமரிக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு. இந்த குழந்தைய நம்ம சேஃபா கவனிப்பா வளர்க்குறோமா, அவங்க வெயிட் எல்லாம் கரெக்டா ஏறுதா, இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்குன்ற ஒரு பயம், குழந்தைய பராமரிக்கிற ஒரு தயார் நிலையில இருக்கிறோமான்ற ஒரு கிளாரிட்டி இல்லாத நிலை. ஏன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கூட்டு குடும்பங்கள் நிறைய இருந்தது. கூட்டு குடும்பத்துல பெரியவங்களோட அறிவுரை கண்டினியூஸா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்கணும்னாக்குள்ள தான் தாய்கிட்டயோ அல்லது மாமியார்கிட்டயோ கையில குழந்தைய கொடுத்துட்டு போகலாம், கூட பிறந்தவங்கிட்டே ஆட்டி. இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி நிறைய ஆயிடுச்சு. அப்படின்னா மேக்சிமம் கணவர் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கணவன் மனைவிக்கு போதிய வருமானம் இல்லைன்னா அவங்க வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுக்க முடியாத நிலையில, ஓய்வே இல்லாத நிலையில
தன்னை பராமரிக்க அந்த பெண் தவறுகிறாள். அப்படின்னா உடல் நிலையை வந்து பராமரிச்சு அந்த வெயிட்டை பழைய நிலைக்கு குறைச்சு கொஞ்சம் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வயிறு தொளதொளப்பாயிடும், மார்பக ரீதியாகவும் ஒரு தொளதொளப்பு வந்துடும். ஸோ அந்த லூஸ் சாகி ஸ்கின்னுக்கு தன்னுடைய அழகை வந்து முதல் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி மனோரீதியாகவும் அந்த பெண்ணை இது பாதிக்கக்கூடும். ஸோ மனோரீதியாகவும் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களை சந்திச்ச ஒரு பெண் போஸ்ட்நேட்டல் ரிகவரி, டெலிவரிக்கு பின் ஒரு ரிகவரிக்குள்ள வர்றதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத நிலையில என்ன ஆயிடும், உடலுறவு குறைஞ்சுக்கிட்டே வரும். இன்னொரு ஒரு பெரிய பீதி பயம் வந்து திருப்பி ஒரு குழந்தை பிறந்து தெரியாதனமா நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோம்னா இதே கஷ்டத்தை நம்ம சுமந்து டெலிவரி ஆகி அனுபவிக்கணுமா, அந்த பொறுப்பு நம்மளால உடனே சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருத்தடை சாதனம் யூஸ் பண்ணி ஒரு சேஃபா உடலுறவு இருக்கிறதுக்கு பதிலா நிறைய பெண்கள் வந்து உடலுறவே வேண்டாம், உடல் ரீதியா தயாரா இல்லை, மன ரீதியா தயாரா இல்லை, ஃபினான்ஷியலா தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. இதுல ஆணுக்கு சம்மதம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, பெண்களே அந்த முடிவு எடுத்துடுறாங்க. முக்கியமான டிஸ்கஷனா கான்ட்ரசெப்ஷன், கருத்தடை சாதன உபயோகிப்பு அப்படின்னு பிரசவமான 6வது வாரம் கண்டிப்பா நாங்க கைனகாலஜிஸ்ட் அறிவுறுத்துவோம். அதுல அவங்களுக்கு சேஃப் செக்ஸ், நீங்க உடலுறவு சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் குழந்தை வராமல் தடுக்கக்கூடிய சாதனங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேலை பொறுப்பு, அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இதுல ஒரு தீவிர கவனம் காட்ட முடியாத நிலை, தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி ஓவராலா அந்த கன்வர்ஷன் டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி திருப்பி அவங்க ஒரு இயல்பு உடல் உறவு நிலைக்கு வர்றதுக்கு வந்து நிறைய மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தடைகள் இன்று இருக்கின்றன. இந்த செக்ஸ் லைஃப் வந்து டயபெட்டிக், தைராய்டு இந்த மாதிரியான ஹார்மோனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுது, அது வந்து டிஸார்டர் ஆகும்போது அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சு அவங்க வந்து பராமரிக்கிறதுக்கோ அல்லது வந்தா அதை அதுல இருந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கோ மெடிசன்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா இருக்குங்க. இப்போ 40 வயது நெருங்கும் போது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசாக அப்படின்னா ஒரு 60-70 வயசுலதான் பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், கேன்சர் அந்த மாதிரி வியாதிகளை பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே நம்ம வாழும் வாழ்க்கை வழிமுறைகள் தான் மெயின் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். இன்று லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுனால இது நம்ம சொன்ன அத்தனை வியாதிகளும் மிக சிறிய வயதில் 35-40 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அதை ஸ்டார்ட் ஆகுறத கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பர்சனலைஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு போகணும். நம்ம உடல் ரீதியாக நம்ம ஒரு சோர்வை கவனிச்சோம்னா அந்த பர்டிகுலர் பர்சன் மருத்துவ ஆலோசனை வாங்கி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் போடணும்னா மல்டிவைட்டமினோ கால்சியமோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னா பெண்கள் முக்கியமா அதை 35 வயது முதல் ஸ்டார்ட் பண்ணும். அன்பார்ச்சுனேட்டா யாரும் நம்ம உடலுக்கு செலவு பண்ணவோ ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணவோ தயார் நிலையில இல்ல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு புடவையோ இல்ல ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு சினிமாவுக்கோ ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 5000 பில்லுனா கூட கரெக்டா ரெடியா இருப்பாங்க. முக்கியமான டெஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகும்னா அதுக்கு தயார் நிலையில நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை ஆரோக்கியத்தை. அது முற்றிலும் செதஞ்சு போன நிலையில இருக்கும்போது பாடியே வந்து இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுப்பான்னு பிரேக் டவுன் ஆகும் பாத்தீங்களா, அந்த பிரேக் டவுன் சர்வீஸை தான் பண்றோம் நம்ம. ஒரு இது வந்து ரெவென்யூவோ அல்லது வந்து அவங்களுடைய ஒரு பொருளாதார நிலையோ காரணமா இருக்குமா? இல்ல, இது வந்து எனக்கு தெரிஞ்சு மைண்ட் செட்டுங்க. நம்ம ப்ரையாரிட்டி பண்றது இல்ல. ஒரு ஃப்ரிட்ஜை பாத்துக்கிறோம், ஒரு மைக்ரோவேவை பாத்துக்கிறோம், ஆனா நாம வந்து நம்ம பாத்துக்க தவறுறோம். இது தவறுறதுனால என்ன ஆயிடுது, இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்ற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரத்த குழாய்கள்ல ஓடுற ரத்த ஓட்டம் மற்றும் நம்ம நரம்புங்களுக்கு இருக்கிற பலத்தை மெல்ல மெல்ல தோய்வு பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால என்ன ஆகுது, உடல் உறவுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வந்துடும். அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, முதல் போல அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது என்ன ஆகும், அப்படியே உடம்புக்கு பழகி இல்லைன்னா என்னப்போன்னு ஒரு தனி உலகம். அது போன் தான் அவங்களுக்கு உலகத்தையே அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போர்னோகிராஃபிக்குள்ள போயிடுறது அல்லது செல்ஃப் பிளஷர், மாஸ்டர்பேஷன் அந்த மாதிரி இதுக்குள்ள போயிட்டு கணவன் மனைவியோட லிங்க் பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த காலத்துல சொல்லுவாங்க தலையணைய மந்திரம்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தூங்கும் போது அவங்களுடைய உணர்வுகளை அன்றைய தினத்தோட கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கனெக்ஷன், பாண்டிங் இருந்தது. உடலுறவு மற்றும் இல்லை, ஒரு கணவன் மனைவிக்கு உடல் சார்ந்த செக்ஸ்ன்றது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததுங்கிறது விலகி போயிருச்சுன்றது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடலுறவுன்றது வந்து வெறும் இன்டர்கோர்ஸா தான் நினைக்கிறோம். அதை தாண்டி ஒரு அரவணைப்பு, ஒரு முத்தம்,
ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் உனக்கு இருக்கேன் நீ எனக்கு இருக்கேன்ற அந்த பாண்டிங் போயிட்டே இருக்கு. அதுதான் நம்ம இப்ப நிறைய செலிபிரிட்டிஸே பாக்குறோம். 40-50 வயசு ஆகும்போது என்ன வாழ்க்கை வாழ்றோம், ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்றோம். பொருளாதார நிலையை தாண்டி நமக்குள்ள என்ன பந்தம் இருக்கு, ஒரு மெட்டீரியல் லைஃப்குள்ள போயிட்டோன்னு உணர்ந்து திடீர்னு இந்த வாழ்க்கை இந்த பர்சனோட இனிமே வேணுமா அப்படின்னு 50 வயதில் இன்று டைவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பாக்குறோம்.